இலங்கையில் தற்போது துப்பாக்கிச்சூடுக்கு அடுத்ததாக மாணவி அம்சிகாவின் மரணத்துக்கு நீதி கோரி கொழும்பில் போராட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. இதன் காரணமாக இராமநாதன் கல்லூரி வளாகத்தில் பதற்றம் ஏற்பட்ட நிலையில் போலீசார் அந்த ஆர்ப்பாட்டத்தினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். சம்பவத்துக்கு 16 வயது கொழும்பு இந்து கல்லூரி மாணவியை பாலியல் இச்சைக்கு பயன்படுத்தினார்கள். அவரது தற்கொலைக்கு காரணமாக ஒரு ஆசிரியர் இருந்திருப்பதாக ஆர்ப்பாட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது. மாதா பிதா குரு தெய்வத்துக்கு முன் உருவ வைத்து போட்டுகின்ற இந்த காலகட்டத்தில் தெய்வத்தை விட குரு மேலானவராக பார்க்கும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இவ்வாறான ஆசிரியர்கள் செய்கின்ற செயல்களினால் சமூகத்தில் பல்வேறு தாக்கங்கள் ஏற்படுகின்றது. இது முதலாவது சம்பவம் அல்ல, இது வெளிப்பட்ட சம்பவமாக இருக்கலாம். ஆனால் ஏராளமான சம்பவங்கள் இந்த நாட்டில் நடந்துதான் இருக்கின்றது. ஆனால் இவ்வாறான சம்பவம் கடைசி சம்பவமாக இருக்க வேண்டும். இது போன்ற வெளிப்பட்ட சம்பவங்களை நாங்கள் அம்பலப்படுத்துவதன் ஊடாகத்தான் உடனடியாக நீதியை பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வாறான சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடப்பதை தடுக்கவும் முடியும். இவ்வாறான செயல்களில் ஈடுபடுகின்ற ஆசிரியர்கள் இனியும் இவ்வாறு நடக்கக்கூடாது என்ற எண்ணப்பாடு அவர்களுக்கு உருவாக வேண்டும். எமது பிள்ளைகள் கல்வி சுதந்திரத்தை சுவாசிக்க வேண்டும். பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பிவிட்டு வயிற்றில் நெருப்பை கட்டிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களின் நிலை இந்த சம்பவத்துக்கு கொடுக்கின்ற நீதியான செயற்பாடினால் மாற வேண்டும். ஒரு சில ஆசிரியர்களின் செயற்பாடுகள் தான் இவ்வாறான ஆசிரியர்களின் பெயர்களையும் அவர்களது உதவிகள் பங்களிப்பினையும் அர்ப்பணிப்பையும் கெடுத்து விடுகிறது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஆசிரியருக்கு நிரந்தர பணி நீக்கத்தை கொடுத்து கடும் தண்டனை வழங்கப்பட வேண்டும். இவ்வாறு வழங்குவதன் ஊடாகத்தான் இந்த சிறுமியின் ஆத்மா சாந்தி அடையும். மாத்திரமல்ல, தற்போது அரசாங்கத்தில் பிரதமராக